புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிஸ் பேருந்து தீ விபத்து, 6 பேர் பலி. திட்டமிட்ட சதியா? நடந்தது என்ன? சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹெர்சஸ் நகரில் செவ்வாய்க்கிழமை மாலை ஏற்பட்ட பேருந்து தீ விபத்தில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 5 காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் திட்டமிட்ட செயல் இருக்கக்கூடும் என்ற கோணத்தில் ஃப்ரைபூர்க் கண்டோனல் காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. சம்பவம் மாலை சுமார் 6:25 அளவில் ஹெர்சஸ் நகரின் முக்கிய சாலையில் இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது சுவிட்சர்லாந்தின் தலைநகர் பெர்ன் நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர்கள் மேற்கில் அமைந்துள்ள சிறிய நகரமாகும். சமூக ஊடகங்களில் பரவியுள்ள காணொளிகளில் பேருந்தின் ஜன்னல்களில் இருந்து பல மீட்டர் உயரத்துக்கு தீப்பிழம்புகள் பீரிட்டு எழுவதையும் அடர்ந்த கரும்புகை வானத்தை நோக்கி எழுந்ததையும் காண முடிகிறது. இந்த தீ விபத்தில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததோடு 5 காயமடைந்தனர். அவர்களில் 3 தீவிர காயங்களுடனும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனை ஃப்ரைபூர்க் கண்டோனல் காவல்துறையின் பேச்சாளர் ஃபிரெடரிக் பாப்போவ் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த சம்பவம் மனித செயல் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை இடம்பெறுகிறது என்றும் கூறினார். பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அதிகாரிகள் இது தற்கொலை முயற்சியா அல்லது தீவிரவாத தாக்குதலா என்ற கேள்விகளுக்கு இதுவரை உறுதியான தகவல் எதுவும் இல்லை என தெரிவித்தனர். சம்பவத்தில் வேறு எந்த வாகனங்களும் தொடர்பு படவில்லை என்றும் பேருந்தே திடீரென தீப்பற்றியுள்ளதாகவும் கூறப்பட்டது. தீ ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய முயற்சிகள் தொடர்கின்றன. சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் பேருந்தில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பது இதுவரை தெளிவாக இல்லை. முதலுதவி குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்த வேளை சில பயணிகள் பதற்றத்தோடு வெளியேறிக் கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்தின் பின்னர் அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன. தீயணைப்பு வீரர்கள் மீட்பு மற்றும் தீயணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டதோடு பல ஆம்புலன்ஸ்களும் ஒரு மீட்பு ஹெலிகாப்டரும் அனுப்பப்பட்டன. இதில் காயமடைந்த 3 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் 2 சம்பவ இடத்திலேயே பரிசோதிக்கப்பட்டு பின்னர் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் முன்வரும்படி அதிகாரிகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதற்காக ஒரு உதவி தொலைபேசி எண் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணை ஆரம்பித்துள்ளது. சம்பவ இடத்தில் முழுவதும் எரிந்த நிலையில் பேருந்தின் எலும்புக்கூடு போன்ற அமைப்பு மாத்திரமே மீதம் இருந்தது. அந்த பகுதி முழுவதும் வெள்ளை திரைகளால் மறைக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வாகனங்களும் அவசர சேவை பணியாளர்களும் தொடர்ந்து அங்கு பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் ஈடுபட்ட பேருந்து சுவிட்சர்லாந்தின் பிரபலமான மஞ்சள் நிற தபால் சேவை பேருந்துகளான போஸ்ட் பஸ் சேவையை சேர்ந்ததாகும். கிராமப்புற பகுதிகளின் நகரங்களோடு இணைக்கும் இந்த சேவையை தினமும் சுமார் 5 லட்சம் பேர் பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் அதிகமாக இந்த சேவையை நம்புகின்றனர். இது குறித்து போஸ்ட் பஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த துயரமான செய்தி அனைவரையும் ஆழமாக பாதித்துள்ளது என்று தெரிவித்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் காயமடைந்தவர்களுக்கு வாழ்ந்த அனுதாபம் தெரிவித்துள்ளதோடு பணியாளர்களுக்காக உளவியல் ஆதரவு குழுவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்நிலையில் சுவிட்சர்லாந்து அதிபர் கே பார்மலின் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட செய்தியில் நாட்டில் மீண்டும் ஒரு தீ விபத்தில் மக்கள் உயிரிழந்தது மிகவும் அதிர்ச்சியும் துயரமும் அளிப்பதாக தெரிவித்தார். ஹெர்சஸ் நகரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு காயமடைந்தவர்களுக்கு மீட்பு பணியில் ஈடுபட்ட அவசர சேவை பணியாளர்களுக்கும் தனது எண்ணங்கள் உள்ளதாகவும் கூறினார். கடந்த 3 மாதங்களுக்குள் சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட 2வது பெரிய தீ விபத்தாக இது பதிவாகியுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை வலேஸ் கண்டோனில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா என்ற பனிச்சறுக்கு விடுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 115 பேர் காயமடைந்த சம்பவமும் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த புதிய பேருந்து தீ விபத்தின் காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்கின்றனர். சம்பவத்தின் உண்மையான பின்னணி விரைவில் வெளிச்சத்துக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.